ஹாய் ஃபேமிலி, வெல்கம், நமஸ்கார. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லவே மாட்டேன். ஆஃப்டர் 21 days நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், மேபி தெரியாமல் இருக்கலாம். சொல்கிறேன், என்னோடய ஒய்ஃப் அட்மிட்டாக இருக்குங்க ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கி தான் ஒரு கட்டிங் ஷேகெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக மெயினாக எதுக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா, சில குட்டிங்க எல்லாருக்கும் தெரியும், இசேவாணி, ಲಕ್ಷ್ಮೀ ರಾಣಿ, ಅವங்கள ಪಕ್ಕ ಬಂದರೆ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತು. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಇಬ್ಬರು ಇದ್ದಾರೆ, ಹೆಣ್ಮಕ್ಳು. 3 ಆಯಿತು ಅವ್ರು ನೋಡಿ. ನೋಡಬೇಕಂತ ஆசக்தி ஜாஸ்தி ಇದೆ, அவங்கள பார்த்தே பார்க்கணும். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பாருங்க, நல்லா இருக்கேன். இன்றைக்கி நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குவேன். உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி அவங்கள பார்க்குறதா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வைஃப் ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்திருக்கின்ற ஒரு பக்கம் ஃபீலிங் இருக்கலாம். இருந்தாலும் உடனே தட் அவங்கள பார்க்கறதுக்கு நர்ஸுங்க இருக்காங்க. என் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. பசங்க இருக்காங்க, இல்லை சொல்ல. இதில் ஒரு அப்பா அந்த உரிமை இருக்கு இல்லையா, அப்பா பார்த்தே பார்க்கணும். அவங்களுக்கு ஆசைந்தே இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இல்லைங்களா, அந்த ஒரு தெரியல. சில விஷயத்த எனக்கு தமிழ் பேச தெரியாது, அது யாருக்குமே தெரியும். பார்க்கலாம். உள்ளே போயிட்டேன். நான் அவங்களுக்கு சில ஐட்டமில் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். என்ன ரியாக்ஷன் தெரில. பார்த்தாலும் கற்றுவாங்க, 2 பேரும் பயங்கரமாக கற்றுவாங்க. என் பொண்ணு வந்து எங்கள் அத்தை பொண்ணுக்கிட்ட கொடுத்துருந்தேன். அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து விட்டு போயிட்டாங்க. இப்போ உள்ள பணத்தை நம்மளுக்கு ரியாக்ஷன் இருக்கு. சரி சொல்லுங்கள், நல்லா இருக்கேன். நான் இப்போ இந்த ரோடை நீங்கள் பார்த்து 3 வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு தான் எப்பவுமே லைவ் போடுவேன். நினைக்கலாம் இல்லைங்களா, நம்மளுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தா எதுவுமே தெரியாது. லைவில் உட்காந்து பேச தெரியும். இந்த வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி டெவலப் பண்ணி திங்கரிங் பெண்டிங் பண்ணி நம்மளுக்கு தெரியாது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க, பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். இல்லை வெல்கம் டு ஃபேமிலி. ஃபங்க்ஷனாக தான் ஃபேமிலி சொல்லு. நம்மளுக்கு சேனலே கிடையாது, என்றைக்குமே நம்மளுக்கு சேனல் கிடையாது. இந்த கேமரா திருப்பி போடணும். கேமரா சொல்லுவாங்க எல்லோரும், இந்த வீட்டில் திருப்பி போடணும் அப்படி போன ஆரம்பிச்சிரு. ஏன்னா கேமரா திருப்பி போடுற அளவுக்கு நம்மள்கிட்ட இப்போ ஃபோன் இல்லை. ஹாஸ்பிட்டலில் உடையுமே எப்படி சொல்கிறது, திருடு போயிடுச்சு. எப்படி போயிடுச்சுன்னா, நான் ஃபோனில் பேசியிருந்தேன். 2 பேரும் வந்தாங்க. இஷ்டப்பட்டு அவங்களுக்கு என்னோடய ஃபோன் இஷ்டமாக இருந்துச்சு போல, இதை பார்த்துருப்பாங்க போல. நோட் பண்ணி 2 days தான் ಹಿಡಿದು ಸಹ ಅಷ್ಟೇ ನೋಡಿದ್ದಾರೆ, ಫಾಲೋ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಒಂದು ಎಸ್ಕೇಪ್ ಮೈ ಫೋನ್. ಮೈ ಫೇವ್ರೆಟ್ ಪ್ಲೇಸ್. ದಿಸ್ ಮೈ ಫೇವ್ರೆಟ್ ಪ್ಲೇಸ್. ಐ ಯೂಸ್ ಟು ಗೋ ಆಲ್ವೇಸ್ ಹಿಯರ್ ಓನ್ಲಿ ಇನ್ ಮೈ ಲೈಫ್. ஸோ இதுவே வெல்கம் டு அவர் ஃபேமிலி. என்னோடய லைவ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆல்ரெடி நான் எப்போ சொல்லுவேன், லைவ் பிடிச்சிருக்கா பெல்லைக்கான் தட்டுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் எடுங்க, சூப்பர் சாட் பண்ணுங்கள். இப்போ சொல்லுவாங்க, நமக்கு எல்லாம் தெரியாது. அது வந்து ஒன்றே ஒன்று தான், நல்லா பேசுங்க, நல்லா பழகுங்க, உறவுகளை தேடின்னு போங்க. உறவு மீன்ஸ் மொழி தெரியாது, எப்படி சொல்கிறது, நல்ல உறவுகள், அக்கா தம்பி அண்ணா மாமா மச்சான் மாப்பிள்ளை அந்த மாதிரி போகிறோம். 3 வாரமாக இடத்துல லைவ் போடல. இப்போ நான் லைவ் போடலாம் நினைக்கிறேன். ஸோ லைவ் போடக்கூடாது. ஏன்னா லைவ் போடுறதுக்கு ஆரம்பிச்சு எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போடும். நீங்களாம் வந்துடுவீங்க. நீங்கள் அங்கே பார்த்தா என்னோடய ஒய்ஃபுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும், என் பையனுக்கு போயிடும். நான் திட்டுவானுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன் நீ திட்டுவாங்க. ஸோ அதான் லைவ் போடலாம். அம்மா வாட்டும், அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லோரும் என்னோடய ஷார்ட்ஸு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, சில பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ என்னோடய பழைய இடம், நான் டெவலப் ஆன இடம். ஸோ அங்கே தான் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே தான் லைவ் கூட எல்லாருக்கும் தெரியும். இது வந்து மொபைல் ஸ்டாண்டு கிடையாது. இது மொபைல் ஸ்டாண்டே கிடையாது. இது வந்து ஒரு அசோக் லேண்ட் வண்டி. நான் மோல் லைவ் போடவே பார்க் பண்ணிட்டு போயிடுவார் அவர். டவர் கிடைக்காது நம்மளுக்கு. டவர் கிடைக்காது. இங்கே வச்சு தான் பேசுவேன். இன்றைக்கி இங்கே வச்சு தான் எப்பவுமே பேச எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி சில பேருக்கு தெரியாது, என்னை பற்றி சில பேருக்கு தெரியாது. இந்த மொபைல் ஸ்டாண்டை பற்றி எனக்கு சில பேர் தெரியாது. இது மொபைல் ஸ்டாண்ட் தான். ஏன்னா எனக்கு காற்றுல 7 o'clock ஸ்டார்ட் பண்ண கையில் வச்சு நான் லைவ் போட்டுனே இருப்பேன். இந்த மொபைல் ஸ்டாண்ட் நம்மளுக்கு இங்கே டவர் கிடைக்காது.
இங்கே டவர் இஷ்யூ ஜாஸ்தி இருக்குது. டவர் போட்டுதான் போல் போட்டுருக்கா, கனெக்ஷனில் வந்திருக்கு. பட் அது எனக்கு தெரியாது. வைஃபை யூஸ் பண்ணுவேன். வீட்டில் வைஃபை இருக்குது, ஆனால் இல்லை. அந்த மாதிரி ஆகிடும். அடிக்கடி பவர் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம வீட்டில் பவர் ப்ராப்ளம் ஹெவியாக இருக்குது. சில ரொம்ப பிரைட் போகிற மாதிரி இருக்குது நீங்கள் நினைக்கலாம். ஸோ எதுக்கு நான் பேசுவது எனக்கே தெரியாது. என்னோடய பொண்ணுங்களை பார்க்க வந்தேன். விசயராணி, லக்ஷ்மி ராணி. அவங்க யாருன்னு சில பேருக்கு தான் தெரியும். நான் சில பேர் சொல்கிறேன் நினைக்காதீங்க. சில பேருக்கு தான் அவங்க பேரை தெரியும், சில பேருக்கு தான் என் பேரை தெரியும், சில பேருக்கு தான் என்னோடய பேக்ரவுண்ட் தெரியும், சில பேருக்கு தான் என்னோடய உண்மையே தெரியும். ஸோ ஒரு 10 நிமிஷம் எல்லாம் சொன்னாங்க, மானிட்டேஷன் சேனல் ஆயிருக்கு, நீங்கள் லைவ் போட கம்மி பண்ணீங்க, இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போடுங்க, லாங் வீடியோலாம் போடலாம், அது பெருசு. அந்த லாங் வீடியோ எப்படி எடிட் பண்ணதான் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு கலர் போடுறதுக்கே டைம் கிடையாது. கலர் போட டைம் இருக்குது சொல்லக்கூடாது. கலர் போட பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நினைக்கிறோம், அதுவும் முடியாது. அதான் லூஸ் மாதிரி பேச நினைக்கிறேன். லூஸ் மாதிரி பேசி பழக்கம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வர மாட்டேன். எதுக்கு நான் சொல்ல வர மாட்டேன்னா, அவர் லூஸ் மாதிரி தான் நான் இன்றைக்கி பேசி பழக்கம். நான் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு பெரிய கம்பெனியில், அந்த கம்பெனி பேர் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா எதுவும் பண்ணப்போ எது இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஸோ ரொம்ப டல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க. டல் ஆகிட்டேன். தூக்கம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கு என்னோடய ஒய்ஃபு. தூக்கம் கிடையாது. கிடைச்சாலும் விட மாட்டாங்க தூங்குறதுக்கு. ஸோ இங்கே அங்கே அது பண்ணுறாங்க. பசங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, பசங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு வேலை இருக்குது. சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அங்கே பார்த்துக்கணும். வீட்டில் 2 பாப்பாங்க இருக்காங்க, விசயராணி, லக்ஷ்மி ராணி. என்னோட தலைப்பிட்டீங்க சொல்லுங்கன்னா நான் சொல்லக்கூடாது, பொண்ணுங்களாக சொல்லுவேன். சரிங்களா? லெட்ஸ் கோ இன்சைட். லெட் மீ சி ஆஃப்டர் 21 days ஐ வாண்ட் டு சி மை டாட்டர்ஸ். என்னோடய பொண்ணுங்களை நான் பார்த்தேன். அவங்க விசயராணி, லக்ஷ்மி ராணி. ஸோ ನನ್ನ ಮಕ್ಕಳು ನೋಡೋಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಜಸ್ಟ್ ಸಿ ಹೌ ದೇ ವಿಲ್ ಎಂಜಾಯ್ ವೆನ್ ಅಪ್ಪ ನಾನು என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும். ನಾನು ನೋಡುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ ನೋಡಬೇಕು ಇವತ್ತು. ಎಸ್ ಸಿ 3 ವಾರ ಆಯಿತು. ನೋಡೋಣ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನೋಡೋಣ. ಓಕೆನಾ? ಮೈ ಫೇವ್ರೆಟ್ ಪ್ಲೇಸ್. இப்போ லைவ் போகணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது, பார்க்கலாம்.